வெயிட்லெஸ் பால், மீடியம் வெயிட்னு சொல்லுவாங்க. உத்தமர் கோயிலுக்கும் ஆல்ஃபா டீமுக்கும் நடைபெற இருக்குது. இதில் வந்து ஆல்ஃபா டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கிரிக்கெட்டு தான். மீடியம் வெயிட் பால். உத்தமர் கோயில் மற்றும் ஆல்ஃபா டீம்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தமர் கோயில் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இது ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சுகுமார் இருக்கார். ஓப்பனிங் பவுலராக ஜாஃபர். பவர் பிளே 2 ஓவர், 2 ஃபீல்டர் வெளியே. பவர் பிளேயில் முதல் பந்து ஒரு டாட் பால், கீப்பர் டாட். இரண்டாவது பந்து லெக் பை. மூன்றாவது பந்து மடக்கி அடிச்சிருக்காரு. பவர் பிளே சர்க்கிள்லே உள்ளவே இருக்குது. ஸ்ட்ரைட் ஃபீல்டரை பிடிச்சிட்டார். விக்கெட். அப்துல்லா உத்தமர் கோயில் அணிக்காக டவுன் பேட்ஸ்மேன். அதை சந்திக்கும் முதல் பந்து பொறுத்திருந்து பார்ப்போம். மடக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைடு ஒரு மிஸ்ஃபீல்டு, சின்ன தடுமாற்றம், நல்ல த்ரோ, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டு இருக்க காரணத்தினால ஒரு ஓட்டங்கள் மட்டும். குமார் சந்திக்கும் முதல் பந்து மடக்கி அடிச்சிருக்காரு. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே. ஃபீல்டு இல்லாத காரணத்தால் 4. இலைக்கோட்டை தொடுமா, தொட்டு விட்டது 4. பவர் பிளேயில் முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு சுகுமார் அவங்க டீமுக்கு அவசரம். 6 ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் இரண்டாவது ஓவரை வீச குமரேசன். முதல் பந்து லெக் சைடு, ஃபீல்டு இருக்காரு பவர் பிளேக்கு வெளியே. விக்கெட். அடுத்த பந்து மறுபடியும் லோவாக போட்டிருக்காரு, காலிலே போட்டார். கீப்பர் டாட். அடுத்த செகண்ட் ஓவர் பேட்ஸ்மேனாக அருண் நேரு. இரண்டாவது பந்து ஒரு லோ டாஸாக போட்டிருக்காரு. ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிட்டாரு. 4 தொடுமா, பந்து ஸ்டாஃப் ஆயிடுச்சு. 2 ரன் ஓடி இருக்காங்க. முயற்சி வைட் பால், ரீபால். மறுபடியும் ஒரு காற்று வெளியீடை. கீப்பர் டாட். மறுபடியும் ஆஃப் சைடு தொட்டுட்டு ஓடி இருக்காங்க பவர் பிளே சர்க்கிள்லே. ஒரு ரன் மட்டும். வந்து லோவாக போட்டிருக்காரு, லெக்கில் வாங்கியிருக்காரு. டட் பால் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. மூன்றாவது ஓவரை வீச வசீம். வந்து லெக் பை. மறுபடியும் காலிலே போட்டார். டாட் பால். அண்ணன் வந்து டாட் வச்சுட்டே இருக்காரு. ஒரு 2 மட்டும் அடிச்சுட்டு. அடுத்த பந்து மறுபடியும் ரிவர்ஸ் முயற்சி. தேர்மேன் திசையில் துரத்தி போயிட்டு இருக்காரு. பால் நிற்கலை. நான் தேக்கியிருக்காங்க, பார்த்துட்டு கொடுப்பாங்க. 2 ஓட்டங்கள் மட்டும். டாட் பால். ஓவரின் இறுதி பந்து ஆஃப் சைடு போட்டு தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால். ரன் எதுவும் வாய்ப்பில்லை. 10 ஓவரை வீச குமரேசன். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. சைட்டில் அடிச்சிருக்காங்க. லெக் சைடு ஃபீல்டர் இருக்கார். 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன் அவுட். அடுத்த பந்து மறுபடியும் சைட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க. லெக் சைடு ஃபீல்டர் இருக்கார். அண்ணாந்து பார்க்குறாரு. பாலை பிடிப்பாரா, பிடிச்சிட்டார். விக்கெட். அடுத்த விக்கெட். தொடர்ந்து விக்கெட்டில் இருந்துட்டாங்க. 2 விக்கெட். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சையத்து இருக்கார். நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கு, அதனால் அவர் வந்து அருண் வந்து பிடிக்க வர்றாரு. அடுத்த பந்து ஆஃப் சைடு தொட்டு விட்டு ஒரு ரன். கவரில் ஒரு ரன் மட்டும். ரன் எதுவும் முடிக்க வாய்ப்பில்லை. அடுத்த பந்து ஸ்லோயராக தூக்கி போட்டார். 2 வாய்ப்பில்லை. கீப்பர் ஸ்டம்பில் வச்சுட்டாரு. விக்கெட்.
முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. அசார் முதல் பந்து லெஃப்ட் சைடு தூக்கி போட்டிருக்காரு. கீப்பர் டாட். பவுலிங் எண்டில் வந்து அசார். ரெண்டாவது வந்து மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு பாலு. புத்திருச்சு 4 வந்து போல்ட் தரையிலே வந்து அடிச்சிருச்சு. விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் சைக்கிள் வந்து பிரசாந்த் மடக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைடு ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காங்க. த்ரோ விட்டுருக்காரு. 2 அவுட்டாக மாறுமா? இல்லை, 1 ரன் மட்டும். 2 ரன்கள் மட்டும். 5வது பந்து ஆஃப் சைடு போட்டிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஓட ஒரு முயற்சி, ஓட முடியலை. 2 இருக்க வாய்ப்பில்லை. டாட் பால். இறுதி பந்து, 5வது ஓவரின் இறுதி பந்து. மறுபடியும் ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. ஃபீல்டர் இருக்காங்க. அண்ணாந்து பார்த்துறாரு. கேட்ச். விக்கெட். விக்கெட்டோட அந்த ஓவர் முடியுது. நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. 7 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்ட்ரைக்கில் வந்து அமித் இப்போ தான் ஸ்ட்ரைக் வராரு. லாஸ்ட் ஓவர். ஃபஸ்ட் பால் தொட்டுவிட்டே ஓடிட்டாங்க. பிச்சிலேயே 1 ரன் மட்டும். இதில் வந்து அரவிந்த். அவர் சந்திக்கும் முதல் பந்து என்னவாக இருக்கும்? தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பேட்மேன் திசையில் தொட்டு விட்டுட்டு ஒரு ஓட்டம் மட்டும். வந்து இறுதி ஓவர் வந்து நல்லா பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. 3வது பால் மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் லெக் சைடு சைட்டில் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. 1 ரன் மட்டும். இப்போ ஆடுற மாதிரி இந்த ஓவர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே இவங்க ஆடி இருந்தாங்கன்னா அவங்க டீம் ஸ்கோர் நிறையா வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடிச்சிருப்பாங்க. இப்போ தான் பால் அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முன்னாடி வரைக்கும் டாட் பாலே வச்சுருந்தாங்க. அடுத்த பந்து மறுபடியும் ஆஃப் சைடு வெளியே பவர் பிளே சர்க்கிளை தாண்டி வெளியே ஒரு சிறு தடுமாற்றம், ஒரு தப்பான த்ரோ, 2 ஓட்டம். அதன் காரணமாக லாஸ்ட் 2 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6வது ஓவரில் 5வது பந்து. மறுபடியும் லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டு இருக்காரு. அண்ணாந்து பார்க்குறாரு. பாலை பிடிப்பாரா? பிடிச்சிட்டார். இவர் 2வது கேட்ச் பிடிக்கிறார் அவங்க டீமுக்கு. இதோட லாஸ்ட்டு பால். சைக்கிள் வந்து கெல்வின் என்ன பண்ண போகிறாரு பாருங்க. அடிச்சிருக்காரு லெக் சைடு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் பால் போயிருக்கு. 2ஆக மாறுமா? நிற்க வச்சு ஓடுறாங்க. ஒரு ரன் அவுட். ஓட முடியல. ரன் அவுட். இல்லை, நீங்கள் 26 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்ஃபாவுக்கு வந்து 27 டார்கெட் கொடுத்துருக்காங்க. 26க்குள்ளே சுருட்டினா உத்தமர் கோயில் அணியினர் வெற்றி பெறலாம். 27 அடித்தால் ஆல்ஃபா அணியினர் வெற்றி பெறலாம். அடுத்த பந்து கீப்பர் ஒரு மிஸ்ஃபீல்டு துரத்தி ஓடிட்டுருக்காரு. டபுளாக மாறிடுச்சு. 2 ரன் ஓடிட்டாங்க. அசார் மற்றும் ஜாக்சன் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. அசார் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஓப்பனிங் பவுலராக அவர் பேர் அப்துல்லா. உத்தமர் கோயில் அணிக்காக அப்துல்லா பவர் பிளேயில் முதல் ஓவர் வயசு வந்திருக்காரு. இதுக்கு வந்து நல்லா பால் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்கோரை வந்து இந்த மேட்சை அவங்களால வின் பண்ண முடியும். பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டாம் ஓவர் த விக்கெட்லேருந்து வீசுகிறாரு. லெக் சைடு பவர் பிளேக்கு வெளியே 2 ஃபீல்டர் வச்சு பால் போடுறாங்க. முதல் பந்து போல்ட். க்ளீன் போல்ட். அடுத்த 1 டவுன் பேட்ஸ்மேனாக குமரேசன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஆல்ஃபானிக்காக அப்துல்லாவிடமிருந்து ஒரு அருமையான பந்து வீச்சு. 2வது வந்து குமரேசன் சந்திக்கும் முதல் பந்து ஆஃப் சைடு தொட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சின்ன தடுமாற்றம். ரன் அவுட்டாக மாறுமா? இல்லை, ஓடி வந்துட்டாங்க. ஏமாத்திர அவுட் இருந்தால் இது ரன் அவுட்டாக மாறி இருக்கும். ஒரு சிறு தடுமாற்றம். பாலை எடுக்கல யாரும். கையில் அடிச்சுட்டே ஓடிட்டாங்க. அப்துல்லா சிறப்பாக பந்து வீசிகிட்டு இருக்காரு. 3வது பந்து மறுபடியும் லோவாக போட்டிருக்காரு. ஆஃப் சைடு ஃபீல்டு தலைக்கு மேலே துரத்தி போயிட்டுருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்டு தடுமாற்றம். 4 அடிச்சிட்டாங்க ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக. அடுத்த பந்து லெக் சைடு தூக்கி போட்டிருக்காரு. ஒயிட் ரிபால். ஒரு கீப்பர் எஜ்ஜு. கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க டீமுக்கோசரம் சிறப்பாக பந்து
வீசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஃபீல்டிங் வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து 2ஆக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டும், ஒரு ரன். கடைசி பால் ஆஃப் சைடு தொட்டு விட்ருக்காங்க. க்ளோஸ் ஃபீல்டரு கையிலேயே, ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. ஓவர். 2வது ஓவரை வீச அருண் நேரு வந்திருக்காரு. அவங்க டீமுக்கோசரம் பவர் பிளேயர் 2வது ஓவர் போட. பவர் பிளேயர் மொதல் ஓவரில் 7 ரன்னுக்கு பால் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் தூக்கி போட்டிருக்காரு பிச்சுக்கு வெளியவே. இது நோ பால் கொடுத்துட்டாங்க. ஃபுல்டாஸாக போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. எல்லை கோட்டை தொடுமா? 6ஆக மாறுமா? 6 இல்லை 4. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது பந்து ஒயிட் பால். அடுத்த பந்து லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டு இருக்காங்க, ஒரு ரன் மட்டும். வந்து ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து லெக் சைடு ஃபீல்டு இருக்காரு. அண்ணாந்து ஓடி வராரு, பிடிப்பார பால. நல்லா ட்ரை பண்ணார். ரன்னாட்டாக மாறுமா? இல்லை, 2 ஓட்டங்கள் மட்டும். 5வது பந்து லோவாக போட்டிருக்காரு, தொட்டு ஓடிட்டாங்க, ஒரு ரன் மட்டும். வந்து மறுபடியும் கைக்கு அடிச்சுட்டு ஓட முயற்சி, ஓட முடியல. டாட் பால். ஓவர் முடிஞ்சிருச்சு. 3வது ஓவர் வீச பிரசாந்த். 2 ஓவர் பவர் பிளேயில் வந்து 18 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க ஆல்ஃபானி. இன்னும் 9 ஓட்டங்களை எடுத்தால் ஆல்ஃபானினால் வெற்றி பெறலாம். மீதம் 4 ஓவர் இருக்கு. 24 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்க. 2வது வந்து ஒய்டு போட்டிருக்காரு. முதல் பந்து லெக் சைடு பவர் பிளே சர்க்கிளை தாண்டி நல்ல த்ரோ, ஒரு ரன் மட்டும். ஒய்டு ரீபால். லெக் சைடு ஃபீல்டு கைக்கு அடிச்சிட்டு ஓட முயற்சி, ரன் அவுட். ரூபன், ஆல்ஃபானிக்காக ரூபன். லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து லெக் சைடு ஃபீல்டு இருக்கார், அனந்து பார்க்குறாரு, பாலை பிடிச்சிட்டாருப்பா, நல்ல கேட்ச், விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் வசீம், ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் பால். யாருமே இல்லை, கீழே துரத்தி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்காரு, 2 ஓட்டங்கள் மட்டும். அப்துல்லா 5 ரன் அடித்தா ஆல்ஃபானியில் வெற்றி பெறலாம். முதல் வந்து நல்லா ஸ்டாப்புங்க, நல்லா ஸ்டாப், ஒரு ரன் மட்டும். பவுலர் காலில் அடித்து பால் கீப்பருக்கே வந்துருச்சு. 2வது பந்து ஆஃப் சைடு கவரில் தூக்கி விட்டு ஓடி இருக்காங்க. ஃபீல்டு இருந்தாலும் ஒரு ரன் தான் தேவை, ஒரு ரன் அடிச்சிருக்காங்க. வந்து தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிகிட்டு இருக்காரு. 3வது பந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்லேயே அடிச்சுட்டு போயிட்டாங்க, ஒரு ரன் மட்டும். பை ஆல்ஃபா. ஆல்ஃபா அணிக்காக 14 ஓட்டங்களை பெற்றதற்காக ஆட்டநாயகன் விருது